ஸ்ரீ ஐராவதீஸ்வரர் கோயில் தாராசுரம். வணக்கம். இந்த வீடியோவில் நாம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற இந்த ஐராவதீஸ்வரர் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவில் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குங்க. 2ஆம் ராஜராஜ சோழர் கிட்டத்தட்ட 30 வருஷமா பல சிற்பிகளை வச்சு இந்த கோயிலை வடிவமைச்சிருக்காரு. இந்த கோயில் இருக்க ஒவ்வொரு சிற்பங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா மிக துல்லியமாக பண்ணியிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு சிலையும் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். இசை மியூசிக் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காரில் தாங்க இது வரைக்கும் கேட்டிருப்போம். ஆனால் அவங்க கல்லாலே பண்ண முடியும் சொல்லிட்டு 900 வருஷத்துக்கு முன்னாடியே நிரூபிச்சிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில் பத்தி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஆனா அதை விட நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்ட இந்த தாராசுர கோயிலோட ரகசியம் உலகுக்கே பெரிய சவாலுங்க. சரி வாங்க, பல ரகசியங்கள் கொண்ட இந்த கோயில் எங்க இருக்கு, எப்படி போறது, இந்த கோயிலோட வரலாறு என்ன, இந்த கோயில்ல என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன கலைகள்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோல பார்த்துடலாம். வாங்க இந்த ரகசிய உலகத்துக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் போட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கும்பகோணத்தில் இருக்க தாராசுரத்தில் தாங்க இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ல தாங்க இந்த கோயில் இருக்கு. நீங்க ட்ரெயின்ல வரீங்கன்னாக்கா கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க. அங்கிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டீங்கன்னாக்கா அங்கிருந்து உங்களுக்கு கோயிலுக்கு நிறைய பஸ் இருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நிறைய பஸ் உங்களுக்கு இருக்குங்க. அதுவும் 8, 11, 12 இந்த ரூட் நம்பர்லாம் பாத்தீங்கன்னாக்கா தாராசுரத்துல நிப்பாட்டிட்டு போறாங்க. இங்க கவர்மெண்ட் பஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய மினி பஸ்ஸஸ் 5 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஏகப்பட்ட பஸ்ஸஸ் கிடைக்குங்க. சப்போஸ் நீங்க ஆட்டோல போறீங்கன்னாக்கா ஒரு 150 ரூபாயில இருந்து 250 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் காரில் தாங்க போனேன். எனக்கு கும்பகோணத்துலேருந்து இந்த தாராசுரத்தை ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சுங்க. டிராஃபிக் இருந்தாக்கா ஒரு 20 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். கோயிலை சுற்றியே வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கார்டனாட் இருக்குங்க. அதுவே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருந்தது. கோயில் சுற்றி கட்டியிருக்க இந்த மதில் சிவரே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஹைட்டாகவும் பிரம்மாண்டமாகவே இருந்ததுங்க. சிவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடிக்கு ஒரு நந்தியும் வச்சுருக்காங்க. அது பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது. கார் பார்க்கிங்லாம் நல்ல பெரிய இடமாவே இருக்குங்க. இங்கே ஒரு 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்குள்ள வாங்குறாங்க கார் பார்க்கிங்க்கு. இதுதாங்க கோயிலோட நுழைவு கோபுரம். இந்த கோபுரம் தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி இருந்தாலும் இதுல நுணுப்பமான கலைகள்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கோபுரத்தை கட்டியிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறதாங்க இந்த கோயிலின் சிகரம்னே சொல்லலாங்க. அதுதாங்க இசை படிக்கட்டுங்க. அது இந்த படிக்கட்டை தட்டினீங்கன்னாக்கா 7 சுரங்களும் சரிகமா பதனி அப்படிங்கிறது அப்படியே அழகா அந்த காலத்துல இப்படி ஒரு தொழில்நுட்பம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. ஆனா இது ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயங்க. கிபி 12ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழர் 2ஆம் ராஜராஜ சோழரால் இந்த கோயில் கட்டப்பட்டதுங்க. அவர் 1146 இருந்து 1176 வரைக்கும் ஆட்சி புரிந்தாருங்க. பெரும்பாலான வரலாற்று டாக்குமெண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னாக்கா கிபி 1166 இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டதா சொல்றாங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலகை வச்சிருப்பாங்க. இதில் இந்த கோயிலோட வரலாறு என்ன, எப்போ கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் கோயிலுக்கு உள்ளே போனோன்னே ரியலைஸ் பண்ணுவீங்க மற்ற கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் உள்ள கலைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சொல்லிட்டு. இந்த கோயிலோட முகப்பு மண்டபம் பார்த்தீங்கன்னாக்கா யானையாலையும் குதிரையாலும் இழுக்கிற மாதிரி தேர் போன்ற வடிவில் செதுக்கப்பட்டு வச்சிருப்பாங்க. இந்த கோயிலோட மிகப்பெரிய பிரம்மாண்டம்னு சொல்லலாங்க. இந்த மொத்த கோயிலும் தேரோட வடிவத்தில் தாங்க இருக்கும். இந்த மாதிரி கட்டினப்பாணியை கரக்கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆச்சரியப்படக்கூடிய சிற்பங்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த யானை காலை மாயை சிற்பம் தாங்க. இதில் 2 சிற்பங்கள் இருக்குங்க. ஆனால் ஒரு தலை தான் இருக்கும். அது ஒன்றை மறைச்சிங்கனாக்கா யானையாக தெரியும், இன்னொன்று மறைச்சிங்கனாக்கா அது காளையாக தெரியுங்க. இந்த மாதிரி ஒரு சில கோயிலில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் முதல்ல கிரியேட் பண்ணது இந்த கோயிலில் தாங்க பண்ணியிருக்கிறாங்க. திருபுவனம் கோயிலையும் இதே மாதிரி சிற்பங்கள் இருக்குங்க. அதே மாதிரி வேலூரில் உள்ள ஒரு கோயிலையும் இருக்குது. கர்நாடகாலையும் ஒரு கோயில் இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயில் அமைச்சதுக்கு அப்புறம் தான் அங்கே பண்ணியிருக்காங்க. இங்க இருக்க ஒவ்வொரு யாழி தூண்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த கோயிலுக்கு எப்படி உள்ள வருது, எந்த வழியாக வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யாழி சிலையை மூலயமா சொல்லியிருக்காங்க. யாழியோட தும்பிக்கையை பாருங்க, இந்த சைடு வளைஞ்சிருந்தாக்கா இப்படி போகணும்னு அர்த்தம். அதே மாதிரி வாழை பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் வளைஞ்ச மாதிரி இருக்கும், அப்படின்னா லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த சிற்பங்களை பாருங்க, இதில் 3 விதமான கல்லில் ஒரு யானை யாழி கடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே துல்லியமானதுங்க. இது பண்ணது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆச்சரியங்கள் இருந்த கண்ணப்பர் சிலை பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராப்ஸ்லாம் வச்சு செப்பல் போட்டிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலையை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு ப்ராப்பரான டிசைன் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் சிற்பங்களாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த சிலையை பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு வியப்பாக இருந்துச்சுங்க.
63 நாயன்மாருடைய ஸ்டோரிஸ் வந்து நம்மிடம் இதில் இருக்குது. இது சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும். அவ்வளோ கதைகள் இருக்குது. 63 நாயன்மாருடைய ஸ்டோரிஸ். இங்கே சக்தி நாயனார் எல்லாத்துக்குமே ரெக்கார்ட்ஸ் உண்டு. ஈஸியாக ஏதோ வந்து ஒரு ஸ்கல்ப்சர்னு சொல்ல முடியாது. சக்தி நாயனார்னு எழுதியிருக்காங்க. அவர் ஆக்சுவலாக இன்னொரு நாயன்மார் கொஞ்சம் வந்து கடும் போகும், அதாவது சாத்தங்கள். அதுக்கு முன்னாடி சைவத்தையும் சைவத்தையும் இரண்டாம் ராஜராஜன் காலத்துல இந்த கோவிலுக்கு வச்ச பேர் பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரம் அப்படின்ற பெயரு. அதுதான் இன்னைக்கு மருவி தாராசுரம் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். இந்த கோவிலுக்கு இணையா சிற்பக்கலையில சிறந்த ஒரு கோயில் தமிழ்நாட்டுல வேற எதுவுமே கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் சிற்பிகளோட கனவு கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆர்கிடெக்சர்லாம் பிஆர்க் படிக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா இந்த கோயில் தான் வந்து காமிப்பாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் தஞ்சாவூர் கோவிலுக்கு இணையாவே அந்த மன்னர் நினைச்சிருந்தா இங்க ஒரு கோவிலை கட்டியிருக்கலாம். ஆனா அதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது இங்க உள்ள மண் வளம் தான். கங்கை கொண்ட சோழபுரம் இல்ல தஞ்சாவூர் இது இரண்டுமே செம்மண் பூமி மற்றும் பாறை அடுக்குகள் ரொம்ப வலிமையா இருக்கும். அதனால எவ்வளவு நீங்க எடையை ஏத்தினாலும் தாங்குற அளவுக்கு அந்த பூமியில வலிமை இருந்தது. ஆனா தாராசுரத்தை பொறுத்த வரைக்கும் இது வண்டல் மண் பூமி, கீழே வந்து வலிமையான பாறைகள் எடுக்கலாம் இல்லை. அதனால உயரமான கோயில் கட்டுறதுல சில சிரமங்கள் இருந்தது. சரி, உயரம் இல்லைனாலும் பரவாயில்லன்ட்டு நுணுக்கங்களை இதை காமிச்சிருக்காங்க. இந்த கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு கல்லு தூணு போற எல்லா விஷயத்திலையும் அவ்வளவு நுணுக்கமான கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் மிகச்சிறந்த முறையில கையாண்டிருக்காங்க. இங்க இருக்கிற ராஜ கம்பீரன் திருமண்டபம் அப்படின்னு நம்ம சொல்ற மகா மண்டபம் வந்து யானைகளாலும் குதிரைகளாலும் இழுத்து செல்றது அப்படின்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த யானைகளும் குதிரைகளும் அந்நியர் படையெடுப்புல நிறைய சேதப்பட்டது. அதை மறுபடியும் இவங்க தொல்லியல் துறை வந்து மீட்டெடுத்து திரும்பவும் அதை செப்பனிட்டு மறுபடியும் அந்த யானையும் குதிரையும் அந்த வடிவம் வர மாதிரி செஞ்சிருக்காங்க. கோவிலை கட்டின அரசரும் சிற்பிகளும் இது மற்றும் இன்னொரு கோவில் அப்படின்ற வகையில இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு அங்குலமா இன்ச் பை இன்ச்சா சிற்பக்கலையோட நுணுக்கங்களை ரொம்ப சிரத்தை எடுத்து செஞ்சிருக்காங்க. தாராசுரம் கோவிலோட விமானம், அதாவது கோபுரம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது வந்து தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், திருப்புவனம் இந்த 3 கோவில்களோட ஒரே சாயல்ல தான் இருக்கும். ஆனா அந்த 3 கோவில்களும் இல்லாத நுணுக்கங்கள்ல இந்த கோவில்ல வந்து காட்டியிருப்பாங்க. புராண கதைகள் படி இந்த கோவிலுக்கு ஏன் ஐராவதீஸ்வரர்னு பெயர் வந்ததுன்னா, இந்திரனோட வெள்ளை யானை அது வந்து பேர் வந்து ஐராவதம். அதற்கு வந்து சாபம் வந்து இந்த தலத்துல வந்து நீங்கி இருக்கு. அதனால ஐராவதி அதை நீக்கியவர் இந்த கடவுள் அப்படிங்கிறதுக்காக ஐராவதீஸ்வரர் கோவில் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்திய கட்டிடக்கலைக்கு ஒரு உதாரணம் இந்த கோவில் அப்படின்னே சொல்லலாம். தாராசுரம் கோவில்ல கல்லால செய்யப்பட்ட அத்தனையும் பாத்தீங்கன்னா சோழர் காலத்துல செஞ்சது. ஆனா அதன் பின்பு நடந்த படையெடுப்புல சில விஷயங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. அதை வந்து சரி கட்டும் போது மராத்தியர்களும் சரி நாயக்கர்களும் சரி அவங்களோட கட்டிடக்கலை பாணியில சுண்ணாம்பு கலவையும் சரி இல்ல மற்ற சில பொருட்களையும் வச்சு மறுசீரமைப்பு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல எந்த கோவில் பார்த்தாலும் நிறைய தூண்கள் இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இங்க உள்ள தூண்கள் அளவுக்கு ஒவ்வொரு இதுலயும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் எங்கேயுமே இருக்காது. இவங்க சும்மா கூட அந்த தூண்களை வச்சுட்டு ஒரு சாதாரண ஒரு டிசைன் மாதிரி பண்ணிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி இல்லாம சின்ன சின்ன விஷயத்துலயும் ஒவ்வொரு இன்ச்சு வயசு அவங்க வந்து அந்த சிற்பம்லாம் செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்றாங்கிறது பெரிய விஷயம். இதுல மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இது வந்து சமவெளி பகுதி. இங்க வந்து மலைகள் பாறைகள்லாம் கிடையாது. இங்க வந்து ஒரு கல் வரணும்னா கரூர் தாண்டி அங்கேருந்து 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் இருக்கும் நெருங்கி. கரூர் சுற்றி உள்ள பகுதியில் உள்ள மலைகள்ல இருந்து கிரானைட் கற்களை வெட்டி காவிரி ஆற்றில் படகுகள் மூலமா எடுத்துட்டு வந்து. பொதுவாகவே எந்த கோவில்லையும் சிவனோட உருவத்தை வந்து செதுக்கியிருக்க மாட்டாங்க. ஆனா இங்க சிவனோட பல ரூபங்கள் வந்து சிலைகளா செதுக்கியிருக்காங்க. எடுத்துக்காட்டா கிருஷ்ணன் போல குழல் ஊதுறதுக்கு சிவன், காலை மடக்கி சும்மா ஓய்வெடுக்கிற மாதிரி சிவனோட உருவம், இதெல்லாம் நிறையவே இந்த கோயில்ல இருக்கு. மொத்தத்துல சிற்பக்கலையை ஒன்று நீங்க ரசிக்கணும், ரொம்ப நுணுக்கமா ரசிச்சு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்க வர வேண்டியது இந்த கோவில் தான். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. கும்பகோணம் வந்துட்டீங்கன்னா இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. நிறைய பஸ் இருக்கு. தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதால இந்த கோவில் காலையில 7 மணிக்கு தான் திறப்பாங்க. இது கோயிலோட முன்பகுதிங்க. இந்த முன்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அழிஞ்சிருக்குங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சில ஜனங்கள் வந்து இந்த இடத்த வந்து ரொம்பவே அசுத்தமாக வந்து வச்சுருக்காங்க. இது அரசாங்க பார்வைக்கு போயிட்டு கூடிய விரைவில் இதெல்லாம் சீரமைச்சு ப்ராப்பராக வந்து சரி பண்ணணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். சரிங்க, இந்த வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணிப்பா நான் நம்புறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் 48 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.